விழிப்புணர்வு மனிதருடன் சேர்ந்து நடக்க பழகிக் கொள்ளுங்கள். கன்பூசியஸ் என்பவர் ஒரு சீன சிந்தனையாளரும் மெய்யியலாளரும் ஆவார். அவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் 2 ஆண்களுடன் நடந்து சென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஆசிரியராக செயல்படுவார்கள். ஒருவரின் நல்ல அம்சங்களை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை பின்பற்றுவேன், மற்றவரின் கெட்ட அம்சங்களை நானே சரி செய்வேன் என்று. உண்மையில் எல்லோரும் எப்போதும் 2 ஆண்களுக்கு அருகில் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கபீர்தாஸ் என்ற மகான் கூறியது போல், ஒன்று விழிப்புணர்வு, மற்றொன்று மாயை. சிறந்த திறமை உள்ளவர்கள் விழிப்புணர்வு கடவுளால் தொடர்ந்து வழங்கப்படும் நல்ல அம்சங்களையும், சாத்தானின் கடவுளால் எப்போதும் இயக்கப்படும் கெட்ட அம்சங்களையும் உள்வாங்கி அவற்றை தாங்களே சரி செய்து விழிப்புணர்வு மூலம் மாயையை கடந்து கால வரையறையின்றி சுதந்திரமாக நடப்பார்கள். மேலும் தூய உணர்வு ஒருவரின் நிகழ்காலத்திற்கு சொந்தமானது என்பதை தெளிவுபடுத்தலாம். அதே சமயம் மாயை அவர்களின் கடந்த கால மற்றும் எதிர்கால எண்ணங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. எனவே நடக்கும்போது மாயையான மனிதர்களை புறக்கணித்து எப்போதும் விழிப்புணர்வு மனிதருடன் சேர்ந்து நடக்க பழகிக் கொள்ளுங்கள்.